ஆச்சு டைமாச்சுப்பா டைமாச்சு ஸ்கூல் ட்ரெஸ் போகணும் பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு வரேன் இரு இரு சாப்பிட்டு போ சாப்பாடுலாம் வேணாம் போமா டைம் ஆயிடுச்சு போட்டு வச்சு போட்டுருந்தேன் இந்த ஹைடிங் கார்டு இந்த ஹைடிங் கார்டு கிளம்புறேம்மா பாய்மா சரி எப்படியாச்சும் குமார் வீட்டுக்கு போகணுமே ஐடியா பண்ணலாமே குமார் வீட்டுக்கு போகணுமே எப்படியாச்சும் எப்படி போகலாம் சரி வா போகிற வழியில் பார்த்துக்கலாம் அம்மா பாய்மா பாய் சாயங்காலம் நல்ல சாப்பாடு பிரியாணி செஞ்சு வை நான் வந்து பசிக்கு சாப்பிடுவேன் குமார் படிக்கலாம் வேற எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு படிக்கலாம் குமார் ஸ்கூலுக்கு வரலையா குமார் என்ன ஸ்கூலுக்கு வரல கலர் ட்ரெஸ்ல இருக்கிறா டேய் ஸ்கூல்ல கட்டறா டேய் கட் அடிக்குவா நீ வேற தமிழ் வேற பாடம் நடத்துவாங்கடா மிஸ் தமிழ் பாடம் வேற நடத்துவாங்கடா நான் ஊர்ல நம்ம அடிக்கு போலாம் வாடா டேய் அப்படி சொல்றேன் நம்ம கலர் யூனிஃபார்மோட வந்து என்ன கண்டுபிடிச்சுவாங்கடா கலர் ட்ரெஸ்ல வரவா போயிட்டு வரேன் போயிட்டு போய் ட்ரெஸ் மாட்டேன் அம்மா இன்னைக்கு ஸ்கூல் லீவ் ஆமா எதுக்கு 10th க்கு பப்ளிக் எக்ஸாம் ஆவே நம்மளனா குமார் கேளுங்க ஆமா ஆண்டி சரி வீட்லயே உட்கார்ந்து படிங்க ஊரை சுத்தாதீங்க சரி நான் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோமா சரி போட்டுக்கோ என்ன குமார் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஆண்டி சாப்பிட்டியா உங்க அம்மா எங்க வேலை செய்றாங்க பூக்கடை வச்சிருக்காங்க ஓ அப்படியா சரி சரி சரின்னு சொல்ல நல்லா படிக்கணும்னா சரி ஆண்டி இனிமேல் உங்க குடும்பத்தை நீ தான் காப்பாத்தணும் காப்பாத்து ஆண்டி சரி உன் தம்பி எப்படி இருக்கான் அவன் நல்லா இருக்கான் எங்க உன் தம்பி அவன் வீட்டுல இருக்கிறான் ஓ சரி அப்படியா உங்க வீட்டுல எல்லாரும் வந்திருக்காங்க போலயே ஆமா சரி சரி உட்கார் குமாரு சரி ஆண்டி அம்மா உனக்கு தண்ணி குத்தியாமா ஐயோ மறந்துட்டேன்டா குடிக்க மாட்டேன்றா குமாரே தாடா குமாரே அம்மா நான் கொஞ்சம் குடிக்கிறேன் சரி குடிடா அம்மா நான் விளையாட்டு போயிட்டு வரேன் சரி போ சரி ஆண்டி போயிட்டு வரேன் ஆண்டி போயிட்டு வரேன் வெயில் எவ்வளவு அடிக்குது பாரு என்ன பக்கத்துல வீடு மாதிரி எல்லாம் வந்தா பாருடா போனோமா அங்க போலாம் அங்க போய் தேடி பார்க்கலாமா இது பாரு வீடு நம்மளுக்காக புடவெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க பாரு ஏய் யாரும் உள்ள பெரிய ஏய் ஆமாடா யாரும் வந்தாங்கடா ஏய் வா ஐயோ எங்க இருக்கீங்க நீங்க நாங்க ஸ்கூல் 10th பப்ளிக் எக்ஸாம் லீவ் விட்டாங்க அதனால வெயில் அடி நான் வீட்டுக்கு நிழலாக்கத்துக்கு வந்து நிஜமா ஏன் அடிக்கிறீங்க ஏய் ஓடி வந்து நான் வச்சா அவளை வச்சு செய்யலாம் எதுக்கு வந்த அண்ணா அவன் தான் கூட்டிட்டு வரல இது நானே இது பேர் என்னது
இது பேர் வீடுண்ணா. அண்ணா 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 போய் சொல்லாம சொல்லுங்க. வீடுண்ணா. எங்க வந்தீங்க? நாங்கள் சும்மா வெயிலாகுதுண்ணா, நெயிலாகுதுக்கு வந்தோண்ணா. அண்ணா மனுஷன்ண்ணா, இந்த வாட்டி அடுத்த வாட்டி வரமாட்டேண்ணா. அவனை வச்சு செய்யலாம் மச்சான். அண்ணா அண்ணா விட்டுண்ணா. அண்ணா 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 மேலே வருவியா? அண்ணா அண்ணா வரமாட்டேண்ணா வரமாட்டேண்ணா. அண்ணா அண்ணா விட்டுருங்கண்ணா விட்டுருங்கண்ணா. அண்ணா விட்டு போய் ஓடு. போடா ஓடுறா. ஏய் நீங்க வா. ஏய் வா. ஏய் என்னது செயின் மாதிரி இருக்குது. ஐயோ செயின் மாதிரி இருக்குது. என்னது இது? இது என்னதுன்னு தெரியல. செயின் மாதிரி இருக்குது. அந்த மரக்காட்டில் சொருவி இருக்குதா? விநாயகர் பொம்மை. ஏன் இப்போ குமாரண்ட போனால் நல்லா இருக்கும். குமாரண்ட போனால் நல்லா இருக்கும். அண்ணா நானே தெரியல. அவனுக்கு கையில மாட்டிங்க அவஸ்தப்படுறான் போது. ஹே குமாரே, நான் உங்ககிட்ட வந்துட்டேன்டா. எப்படின்னு தெரியலடா. உங்ககிட்ட வந்துட்டேன். உங்ககிட்ட வந்துட்டேன்டா. எப்படி? ஹே இருடா இருடா. எனக்கு அந்த மரக்கட்டையில கால் அப்படியே தலையெல்லாம் சுத்தி சாப்பிட்டு ஒன்று கச்சுது. இது வச்சு வித்தியாசமாகுதுடி இது. இது வச்சுன்னு குமார் கிட்ட போனோம்னு சொன்னா திடீர்னு உன் பின்னாடி வந்துட்டேன். சரி வா நம்ம உன் வீட்டுக்கு போலாம். எங்க வீட்டுக்கு வந்துட்டா. ஆமாடா உங்க வீடு தான்டா. என்னடா சத்தம் கேக்குது? யார் அது? என்னடா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க நீங்க? ஆமாமா. அம்மா சாப்பாடு செஞ்சியாமா? சாப்பாடு செஞ்சேன். வாங்க சாப்பாடு போடுறேன். அம்மா இப்ப வேணாம்மா, நாங்க வெளியே போயிட்டு வரோம். சரி போயிட்டு வாங்க போங்க. இது ஏதோ மந்திரவாதியா இருக்கும் போல இருக்குதுடா. மந்திர செயின் போல இருக்குதுடா. இது நம்மளே வச்சு நிக்கணும். வேற யாருக்கிட்டும் கொடுக்க கூடாது. சரி வாடா மூஞ்சல்ல உட்கார்ல. நம்மள என்ன அடிச்சவங்கள போய் அடிக்காம விட மாட்டேன்டா நானு. அது பச்சமா அடிச்சே தீரணும்டா. அது எப்படி முடியும் நம்மளால? அதோட நம்ம கிட்ட தான் அந்த மந்திர செயின் இருக்குது. அதை வச்சு கவலைப்படாத நீ. வா ஊஞ்சல் உட்காருக்கோனா விளையாட்டு போலாம். ஏய் பட்டன் தட்டி போலாம். இறங்குடா. நம்ம மச்சான் உங்க அக்கா அப்சர்வ் பண்ணிட்டா. நம்ம மச்சான் எப்படி இருக்காங்க அக்கா? நல்லா இதா. ஏய் யாரா ராஜா? ஏய் ஒண்ணுலடா. ஒண்ணுமே இல்லடா இங்க. அடிச்சிட்டறாடா. என்ன தேங்காய் கீங்க ஊந்துற மச்சான். வரவுத்தின உங்க அக்கா பத்தி பேசு. என்ன செஞ்சி? ஏய் எவனோ அடிச்சிட்டடா. டேய் ஏய் மந்திர குதிரை அப்பையில வாடா. வாடா. ஏய் இனிமே இந்த ராஜ்யம் ஃபுல்லா நம்மளுக்கு தான்டா. ஆமாடா. செயின் நிக்கிற வரைக்கும் கவலைப்படாதடா. வாடா நம்ம வீட்டுக்கே போய் திட்டம் பண்ணலாம் வாடா. ஏய் எதுக்குடா கால் வலிக்க நடந்து போனோம்? நம்ம கிட்ட இந்த மந்திரவாதி சக்தி இருக்குல்ல. வா எங்க வீட்டுக்கு போனோம். அப்பாடா இப்பதான்டா நீங்க ஏகுது. ஏய் நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? மறைஞ்சு விளையாடலாம் கேம். வா இரு தண்ணி வச்சு. தண்ணி குடிச்சுக்கோ. எனமா கொஞ்சம் குடி. வா விளையாடலாம். வா குடி தண்ணி குடி. வா மத்தாண்ட போலாம். வந்துட்டா. சரி வா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். ஓ தலைவா நம்ம அச்சுங்கள இரு நம்ம அச்சுங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. எந்த பசங்கடா அவங்க? ஓ தலைவா
அவங்க மந்திர சக்தி வச்சுக்கிறாங்க, ஒரு மந்திர சக்தி. அது நம்ம வீடு தான் கண்டுபிடிச்சிட்டாவா, போய் அடிச்சிடலாம். வாடா மாப்பிள்ள, அவன் கெத்துற, அவனை சேவே போடலாம். வாடா சொல்றா. அலிடா, நான் டீ சாப்பிடுறியா? வேணாண்டா. கொக்கோ கோலா வேணாண்டா. பெப்சி வேணாண்டா. சரி. கெட்டவங்க தொல்லை கெட்டவங்க தொல்லை தாங்க முடியல. இப்ப முடிஞ்சிச்சு. கெட்டவங்க வாடா மாப்பிள்ள, நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா? என்ன பண்ண இந்த ப்ளூ கலர் சட்டை எழுப்புடா. அந்த செயின் இப்படி வந்தாங்க குமாரே 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 நல்லடா பல்ல குமாரே குமாரே வேலை விட்டு போயிட்டா குமாரே அல்லடா பல்வா. அந்த செயின் அவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு. செயினை தூக்கி போட்டுருந்தா இந்த செயின் தானே. வாடா 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 டி வாடா. வாடா வாடா, செயின்லாம் கச்சிச்சுடா, நீ பொழைப்படா. எனக்கு நம்பிக்கை இருக்குதுடா, முழு நம்பிக்கை இருக்குடா. செயின்லாம் கச்சிச்சுடா, நீ பொழைப்படா. வாடா வாடா குமாரே. எப்படி உயிரோடு அவன் தானே செத்துட்டானே. என் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு விட்டு போயிட்டானே. இந்த செயின் அந்தானே இவ்வளோ பிரச்சனை. இந்த செயினை தூக்கி போட்டுடலாம். வாடா நான் ஒரு வழி போட்டேன். சிவலிங்கம் இமயமலை. போயிட்டான் குமார் போயிட்டான். காலில் நடுங்குது.